வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா இந்த ஈஜிப்டை பற்றி நம்ம பேசியிருந்தோம் போன டைம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சோழர்களை பற்றி பேசியிருந்தோம். ஈஜிப்டில் ஒரு விஷயத்த நம்ம துணுக்கு மாதிரி கொடுத்துருந்தோம். ஏதோ ஒரு கம்யூனிகேஷனுக்காக அதை பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். பட் அது பெருசாக அந்த அளவுக்கு யாருமே அதை நம்பியிருக்க மாட்டீங்க. அது வந்து ஒரு வெறும் பிரமிடு, இது ஒரு பிணம் வைக்கிறதுக்காக ஒரு சமாதி அப்படிலாம் சொல்லி உலகம் முழுக்க இப்போதைக்கு அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ யாருமே பர்டிகுலராக அதை பற்றி புரிஞ்சுக்க மாட்டாங்க, அது சொன்னால் கேட்டுக்க மாட்டாங்க. சூடோ சயின்ஸ்னு சொல்லிடுவாங்க. ஸோ இது அதை நம்பகத்தன்மையான விஷயங்களை நமக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணோம்னா ஓரளவுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக நான் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து வந்திருக்கேன். அந்த ஈஜிப்ட் வந்து ஒரு ஒரு லேசர் பீம் டெக்னாலஜி தான். அதாவது இங்கேருந்து கம்யூனிகேஷன் தான் நடந்திருக்கு. அதாவது ஒரு டவர் இருக்குது அப்படின்னா டவரில் மெசேஜ் ரிசீவ் பண்ணுறதுக்கும் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதுதான் ஹப்பாக பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது ஈஜிப்டில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ ஈஜிப்ட் பிரமிடை பற்றி சுற்றின நிறைய விஷயங்கள் இருக்குது. அது தொட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சரியான சீரீஸே போட்டு போயிட்டுருக்கலாம். ஸோ ஈஜிப்ட்னு ஒரு சீரீஸ் பிளேலிஸ்ட் ஆட் பண்ணிடுறேன். அடுத்தடுத்து நம்ம அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமா எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவோம். ஏன்னா அங்கே எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி முடிச்சாதான் அதுக்கப்புறம் நம்ம இங்கே வரப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நமக்கு முந்தைய நாகரிகம்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ 5000 ஆண்டுகள் பழமையான அழிஞ்சு போன நாகரிகம் நம்ம இன்னும் இருக்கோம், நம்ம அழிஞ்சு போகல. ஸோ இப்போ அழிஞ்சு போனதுலேருந்து எடுத்தால் தான் இங்கே இருக்க விஷயத்தோட கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். ஸோ ஈஜிப்டை அது எப்படி ஒரு டிரான்ஸ்மிட்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி ஒரு டவரை பயன்படுத்தியிருக்காங்க, எப்படி ஒரு லேசர் பீம் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயில்டாக எடுத்துருவோம். நம்ம கரெக்டாக எடுத்து வச்சுருக்கோம். கரெக்டான சாலிடான ஒரு வெயிட்டேஜாக இருக்கும். இந்த பாயிண்ட்டை நீங்கள் வெயிட்டேஜாக வச்சுருப்பீங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கனால உங்களுக்கு நீங்களுமே தேடுறதுக்கு உங்களுக்கு எளிமையாக இருக்கும். யார்கிட்டயா சொல்லணும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இது ஒரு ஒரு நுணுக்கமான ஆட்களுக்கு தான் புரியும், சாதாரண ஆட்களுக்கு புரியாது. பட் இந்த வேலிடான பாயிண்ட்டை நீங்கள் எடுத்து வைக்கும் போது ஓரளவுக்கு அவங்க திங்க் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த பாயிண்டோட எடுத்து வந்திருக்கேன். இனிமேல் எல்லாமே பாயிண்டாக போயிடுவோம். டீட்டெயில்டாக இருக்கும் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 5 பாயிண்ட் நம்ம கரெக்டாக எடுத்து வச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்ன அப்படின்னா சாலிட் பிளாட்ஃபார்ம். இப்போ சாலிட் பிளாட்ஃபார்ம்னா அது வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ ஈஜிப்ட் நீங்கள் கட்டப்பட்ட பிரமிடை பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஸ்டேபிளாக நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் இந்த 0 ஆட்டிடியூட் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மெஷர் பண்ணுவாங்கல்ல, அது வந்து கரெக்டாக பில்ட் பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அது வந்து ஒரு சர்க்கியூட் மாதிரி இருக்குது. அதாவது கம்ப்யூட்டரில் பயன்படுத்துகிற சர்க்கியூட் மாதிரி இருக்குன்னு சொன்னோம். ஸோ அது வந்து தொலைத்தொடர்புக்கு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக தான் சர்க்கியூட்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ எனக்கு அதோட பில்ட் பண்ண ஸ்ட்ரக்சரே எனக்கு சர்க்கியூட் மாதிரி இருக்குன்றது எனக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அப்போ தேடலை. ஸோ சாலிட் பிளாட்ஃபார்ம், அதாவது ஸ்டேபிளான பிளாட்ஃபார்ம், எங்கேயுமே அசையாமல் எர்த்குவேக் வந்தாலும் எது வந்தாலும் அப்படி இருந்தனால தான் இவ்வளோ 1000 ஆண்டுகள் கழிச்சும் இன்னும் அப்படியே நிற்கிது. ஸோ உங்களுக்கு சாலிடான எவிடன்ஸ் இருக்குது. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த கம்யூனிகேஷன் பண்ணுற டவர்ன்றது வந்து கரெக்டான லாண்டிடியூட் ஆட்டிடியூட் அதில் கரெக்டாக இருக்கணும். அதுவும் எங்கே கனெக்ட் ஆகிருக்கு, ஓரியன் ஸ்டார் சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அங்கே மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னா கரெக்டான ஸ்டேபிள்ஸ் இருக்கணும். அதாவது இந்த லேசர் பீம் போகிறதுக்கு, லேசர் பீமை பற்றி இந்த நாசா பேசியிருக்கு, நிறையா பேர் பேசியிருக்காங்க. ஏன் நம்ம தமிழ் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரே ஒரு சில வீடியோ போட்டிருக்காங்க. நான் கடைசி ஆட் பண்ணுறேன். அதை நான் லேசர் லைட்டை ஆப்போசிட் பில்டிங்கில் ஆன் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். இந்த பில்டிங்ல அந்த லேசர் லைட் வந்து ஃபால் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ண போறேன், நம்ம ரிசீவரை இந்த லைட் மேல வைக்க போறேன். லைட் மேல பட்ட உடனே அங்க பிளே ஆகிற சாங் இங்கேயும் பிளே ஆகும். ஸோ டார்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு லேசர் பீம்லேருந்து இங்கே வந்து மெசேஜ் கடத்துறோம் அப்படின்னா ரொம்ப துல்லியமாக போகும். அதே மாதிரி ரொம்ப பொருள் செலவு கம்மி. அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும்னா ஸ்பீடு அதிகம், செக்யூரும் அதிகம். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக போகும். அதில் இன்டர்கேட் பண்ணி யாருமே அதை ஹேக் பண்ண முடியாது, ஆட்டை போட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. மிலிட்ரி பேசஸ், அந்த ரகசியங்கள், ராணுவ ரகசியங்கள் இதெல்லாம் அந்த லேசர் பீமில் தான் கடத்துறாங்க. ஸோ இது ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர், ரொம்ப பொருள் செலவும் கம்மி. இன்னொன்று என்ன அப்படின்னா இதில் ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அது என்ன பிரச்சனை அப்படின்னா அது சின்ன பிரச்சனை தான். ஊடால இடையூறுகள் வரக்கூடாது. ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டோ கிளவுடோ இல்லை ஏதாவது ஒரு ரெயினோ ஏதாச்சும் ஒன்று அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி, அந்த லேசர் பீமை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது பெண்ட் ஆயிரும், மெசேஜ் உடைய ஆரம்பிச்சிடும். பட் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ இங்கேருந்து அமெரிக்காலேருந்து ரஷ்யாவுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா அங்கே மழை பெய்யலாம், மேகமூட்டங்கள் இருக்கலாம், பல விஷயங்கள் இருக்கும். பட் ஈஜிப்டில் மழை பெய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ கரெக்டான சர்ஃபேஸ், கரெக்டான பிளாட்ஃபார்ம், சாலிடான ஒரு ஸ்டேபிளான ஒரு பிளாட்ஃபார்ம். கரெக்டாக ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு உங்களுக்கு கிளியராக இருக்கா? அதாவது அந்த பிளானட்டுக்கு அனுப்பக்கூடிய மெசேஜ் அனுப்பக்கூடிய இந்த லேசர் பீம் அனுப்பணும் அப்படின்னா ஒரு சாலிடான ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், கிளியர் அட்மாஸ்பியர்.
இந்த அட்மாஸ்பியர்ன்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக இருக்கணும். நான் சொன்னது தான் அதே மாதிரி மேலே வானம் வந்து மோஸ்ட்லி அங்கே எம்டியாக தான் இருக்கும். மேகமூட்டங்கள் க்ளவுட்லாம் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி பல விஷயங்கள் அங்கே தொந்தரவே இருக்காது வானத்தில். வெறும் எம்டியான கிரவுண்டு, அங்கே தொந்தரவு எதுவுமே இருக்காது. இன்னொன்று வந்து ஸ்பேஸில் போகலாம் ப்ரோ. இங்கே எர்த்தில் வந்து அந்த இடத்துல கிளவுட் சீடிங்கில் எதுவும் இல்லை, ஸோ டிஸ்டர்பன்ஸ் இல்லை, ஓகே. பட் ஸ்பேஸில் வந்து ஏகப்பட்ட ஆஸ்ட்ராய்ட் போயிட்டுருக்கோம், பல ஒளியாண்டுகள் தள்ளி போயிட்டு இருக்க ஒரு மெசேஜ் ஊடால நிறைய கிரகங்கள் பல கேலக்சிஸ் எல்லாம் வரும்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாயிண்ட் எப்படி சொல்லணும் அப்படின்னா 9% 19 குறைச்சி போனீங்கன்னா அந்த ஒரே ஒரு பர்சன்டேஜ் இருக்கும்ல, அந்த 1% தான் பாசிபிள் இருக்கு. ஏன்னா ஒட்டுமொத்த ஸ்பேஸ்லையும் எம்டியா இருக்கக்கூடிய விஷயம் தான் எல்லாமே இருக்கு. 100%ல 99.9.9.1 எம்டி ஸ்பேஸ் தான் இருக்கு. ஸோ ஸ்பேஸ்லையும் இடையூறு இல்லவே இல்லை. ரொம்ப ரேர். அதாவது என்ன சொல்றது, இந்த பூமியில மனிதர்கள் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி வேற கிரகத்துல மனிதர்கள் இருக்காங்களா இந்த மாதிரி தேடிட்டு இருக்கோம்ல, ஸோ அந்த ரேர், அந்த அளவுக்கு ரேர். எத்தனை கோடி பால்வெளி அண்டங்கள், எத்தனை கிரகங்கள் இருக்கு, ஆனால் அதில் உயிர் வாழ்ற தன்மை இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல நம்மகிட்ட, அந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்லை. பட் அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப கியூரியஸான ஒரு விஷயம் இல்லை, அந்த மாதிரி தான். அப்போ மெசேஜ் அனுப்புற அந்த பீமுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அனுப்பணும்னா கிளியரா போய் சேர்ந்துடும். அதுக்கு இடையூறு ஸ்பேஸ்ல கிடையவே கிடையாது. இந்த பூமியை விட அங்கதான் ரொம்ப இடையூறே இல்லை, ரொம்ப ஸ்பேஸ் எம்டி ஃபேஸ். ரெண்டாவதும் கிளியர் ஆயிடுச்சு. ஹைலி ரிஃப்ளெக்டிவ் எஃபெக்ட் எப்படின்னா, இந்த கோல்டு வந்து மிகப்பெரிய சிறந்த மின் கடத்தி. நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அசசின் கிரியேட்டர்னு சொல்லி ஒரு கேம் இருக்கும். கேம்ல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஈஜிப்ட் இந்த சுற்றி தான் இருக்கும். அதை நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அதுல வந்து ஈஜிப்ட் வந்து காட்டும் போது மேலே பிரமிடுக்கு மேலே ஃபுல்லா கோல்டு வச்சிருப்பாங்க, கோல்டால தான் மில் பண்ணியிருப்பாங்க. எப்படி நம்ம நடராஜர் இருப்பார்ல, சிதம்பரம் கோயில் இருக்குல்ல, அங்க கூரை நெய்யப்பட்டிருக்கும்ல கோல்டுல, அந்த மாதிரி அங்க ஈஜிப்டை வந்து நெஞ்சு வச்சிருப்பாங்க. அது வந்து ஃப்ரீக்வன்சியை பயங்கரமா கடத்தும். அதாவது உலகத்திலே மிக சிறந்த மின் கடத்தினா கோல்டு தான். ஸோ அதனாலதான் எல்லா மின்பொருட்களையும் பயன்படுத்துறாங்க, சேட்டலைட் முதற்கொண்டு பயன்படுத்துறாங்க. இந்த பொருட்களை கரெக்டா பயன்படுத்திருக்காங்க. ஓகேவா? லாண்டிடியூட் ஒரு பில்ட் பண்ணப்பட்ட இடம், ஸ்பேஸ்ல எம்டி ஸ்பேஸ் எல்லாமே ஒரு மெசேஜ் அனுப்பக்கூடிய இடத்துல கரெக்டா இருக்கு. மெசேஜ் அனுப்புறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே கோல்டு, அது சிறந்த மின் கடத்தி, அதுவும் அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அப்போ அது ஒரு மெசேஜ் சென்ட் அண்ட் ரிசீவ் வாங்குற மாதிரி ஒரு இடம் இருக்கா? ஓகே. மூணாவது பாயிண்ட் ரொம்ப கிளியரா புரிஞ்சிருச்சா? வேணா கோல்டை பத்தி தேடி பாருங்க, இன்டர்நெட்ல போய் போட்டு பாருங்க, நிறைய கிடைக்கும். ஃபைனலா மெத்தாலஜிக்கலா அந்த ஹிஸ்ட்ரியா இதெல்லாம் வச்சு ஓரியான் ஸ்டார் சிஸ்டத்தை மையப்படுத்தி தான் அங்கே கட்டப்பட்டிருக்கு பில். அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 5000 கூட வச்சுக்கோங்க, 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஈஜிப்ட் பிரமிட் கட்டப்பட்டிருக்கு. அந்த ஈஜிப்ட் பிரமிட் கட்டப்பட்டிருக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அங்கே இருக்கவங்களுக்கு ஓரியான் ஸ்டார் சிஸ்டம் ஒன்று இருக்குன்னு முதல் தெரியுமா? முதல் கேள்வி. ஸோ இங்கேயே அடிபட்டு போயிடுது. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்கள மீறிய ஏதோ ஒரு ஆற்றலோ ஏதோ ஒரு ஞானம் பொருந்திய ஆட்களோ அதை சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு டீச் பண்ண ஒரு ஆட்கள், அவங்களுக்கு டீச் பண்ண ஒரு டீச்சர்ஸ், அவங்களுக்கான ஒரு கடவுள்கள்னு சொல்லக்கூடிய ஆட்கள் எங்கிருந்து வந்திருக்காங்க அப்படின்னா, ஓரியான் ஸ்டார் சிஸ்டம் அந்த பெல்ட்ல இருந்து வந்திருக்காங்க. நம்ம அனுநாக்கி கதையிலையும் வானத்திலிருந்து வந்தவங்க தான். நம்ம ஊர்ல இருந்திருக்க கடவுள்களும் வானத்திலிருந்து வந்தவங்க தான். ஈஜிப்ட், குரான், இஸ்லாம், பூமியில வாழ்ந்தக்கூடிய எல்லா காட்ஸ் பிலீஃப்லையும் எல்லாரும் வானத்திலிருந்து தான் வந்திருக்காங்க. ஸோ அது ஸ்பேஸ் கிராஃப்டா இருக்கலாம், போர்ட்டல்ஸா இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். பட் ஆனால் வானத்திலிருந்து வந்தவங்க தான், வானவர்கள் தான் சொல்றாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து சயின்டிஃபிக்காகவும் பார்த்தாலும், மித்தாலஜிக்கலும் பார்த்தாலும், ஹிஸ்டாரிக்கலும் பார்த்தாலும், இந்த 3 பாயிண்ட்ல ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தாலும், சயின்டிஃபிக்காக பார்த்தாலும், மித்தாலஜி அதாவது கற்பனை பாத்திரம், சூடோ சயின்ஸ் அதுக்குள்ள பார்த்தாலும் வானத்திலிருந்து வந்த ஒரு கூட்டம் இவங்க தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அனுநாக்கி சீரிஸ் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். அதில் வானத்துலேருந்து வந்து ஒரு கூட்டம் இங்கே பில்ட் பண்ணி கோல்டு ஆட்டை படம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அவங்க கிரகம் அழிய போகுது, அந்த கிரகத்துக்கு அந்த கோர் அம்சம் வந்து அந்த கிரகம் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஒரு சூரிய ஆற்றல் அந்த மாதிரி கிடைக்கணும். அதுக்கு இங்கே இருக்க கோல்டை வச்சு தான் அந்த இன்ஜின், அதாவது ஜென்ரேட்டரை உருவாக்க முடியும். அதனால இங்கே இருக்க கோல்டுலாம் எடுக்க வந்தாங்க அப்படின்னு ஒரு ஸ்டோரி இருக்கும். பட் இதை நம்ம பெருசாக எடுத்துக்காட்டியும் மெயின் ரீசன் என்னன்னா, நம்மளை மீறிய ஒரு ஆற்றல் சக்தி வாய்ந்த ஒரு இனம் இங்கே வாழ்ந்துச்சு, திருப்பி இங்கேருந்து போயிருக்கு. சிம்பிள். இதுதான் கான்செப்ட். நம்மளை படிச்சுட்டு போனவங்களும் இங்கே இருந்துட்டு போனவங்க தான். ஸோ அது வந்து பரிணாமம் மீடியேற்ற விஷயம். அதில் இங்கே குழப்பம் வேணாம். நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இதெல்லாம் பில்ட் பண்ணது யாருன்னா நாகர்களுக்கு டீச் பண்ணி, நாகர்கள் மூலிமா மனிதர்களை அடிமைப்படுத்தி அவங்களால் பில்ட் பண்ணப்பட்ட ஸ்ட்ரக்சர்ஸ் தான் எல்லாம். ஏன்னா பூர்வீக மக்கள் இருக்காங்களே ஈஜிப்டில், அதே மாதிரி அங்கே இருக்க மக்கள்லாம் தமிழர்கள் கூட இதில் தொடர்பு இருக்குதான் பெரிய விஷயமே. தமிழர்கள் கூட தொடர்பு இருக்குன்னா இங்கேருந்து போன கூட்டம் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இங்கேருந்து போனவங்க தான் இந்த வேலைலாம் பார்த்துருக்காங்க. அது முதல் ப்ளஸ் பாயிண்ட். இன்னொன்று வந்து ஈஜிப்டில் இருக்கவங்கலாம் யூதர்களும் கலந்துருக்காங்க.
நம்ம ஊர்ல ஆரியர்கள் கலந்துருக்காங்க. ஸோ கலப்பு இருக்காங்க, அங்கேயும் கலப்பு இருக்கு. ஆனா பூர்வீக மக்கள் அப்படிலாம் அடிமையா பயன்படுத்துனாங்க. இங்கேயும் பூர்வீக மக்கள் இந்தியன்ல எல்லாருமே அடிமையா தான் இருக்கோம். நாமளாம் என்ன சுதந்திரமாவா இருக்கோம்? தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ இப்படி பார்க்கும்போது அங்க இருக்கவங்க இதே மாதிரி ஒரு விஷயத்த பிலீவ் பண்றாங்க. விஷ்ணுக்கான ஒரு அந்த பாம்புல படுத்திருந்த ஒரு கடவுளோட ஸ்ட்ரக்சரும் அதில் இருந்துச்சு. நம்ம ஈஜிப்ட் வீடியோல தெளிவாக சொல்லியிருப்போம். ஸோ அப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்து கடவுள்கள் கான்செப்ட்லையும் இந்துக்களோட வாழ்க்கை, அதாவது இந்தியாவில் நடக்கிற வாழ்க்கை நெறிகள், இந்த ஒழுங்குமுறைகள், அடக்குமுறைகள், கட்டுப்பாடுகள், டெமோக்ரஸி, இது எல்லாமே அப்படியே ஈஜிப்டில் ரிப்ளிகேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அங்கே யூதர்கள் உள்ள போயிருக்காங்க, பூர்வகுடியில் கலந்துருக்காங்க, ராயல் பிளட் லைன் ஒன்று இருக்குது, அரச குடும்பம் தனியாக ஒன்று இருந்திருக்கு. ஸோ அவங்கெல்லாம் ஜெயின்ட்டுன்னு சொல்கிறாங்க, ஜெயின்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அந்த பிரமிடு வந்து ஒரு சமாதி கிடையாது, அது ஒரு சயின்டிஃபிக்கலாக மெசேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்போ புராணங்களையும் இதிகாசங்களையும் சொல்லப்பட்ட வானவர்கள்னு இருக்கவங்க அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக இதை பில்ட் பண்ணி இந்த பூமியை அவங்க ஒரு ஆராய்ச்சி கூடமாக பயன்படுத்தி இங்கே இருக்க ஆட்களை இவங்களை கட்டுப்படுத்தி ஆள சொல்லி பழக்கி விட்டு போயிருக்காங்கன்றது கரெக்டாக இருக்கா? இப்போ வரைக்கும் ஃபெயிலியரான ஒரு சிஸ்டம். இந்த மனிதர்கள் வந்து யாருக்குமே கட்டுப்படவே மாட்டுறாங்க. ஒரு அளவுக்கு தான் நிம்மதியாக வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. ப்ரெஷர் பண்ணி ஒவ்வொரு சாம்ராஜ்யமும் டெமாலிஷ் ஆன காரணம் சாதாரண மக்கள் ரிபலாக கிரியேட் பண்ணனால தான். சாதாரண மக்கள் எழுச்சி பிறந்தனால தான். அந்த எழுச்சி வந்தனால தான், இந்த ரிபல் வந்தனால தான் ஒவ்வொரு சாம்ராஜ்யமும் விழுந்துச்சு. சாதாரண மக்கள் ரிபல் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஏன் வருது? அப்போ அங்கே ஏதோ தவறான விஷயம் இருக்குல்ல. இந்த தவறான சிஸ்டத்தை ஏன் இவங்க திருப்பி பண்ணுறாங்க அப்படின்னா, மனிதர்கள் ஃபுல்லாக அடிமைகளாக இருக்கணும். அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, மனிதர்களோட ரகசியம் தெரிஞ்சுக்க கூடாது. மனிதர்கள் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்மளை அங்கே ஒரு கூட்டம் ஆண்டுகிட்டு இருக்கு, நம்மளை அடிமைப்படுத்திட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி மாயக்கையா சொல்லக்கூடிய அந்த நாகர்கள் இருக்காங்க. இந்த நாகர்களுக்கு வேலை பார்க்குற ஆள் கலப்பு இனங்கள், அதாவது அரச குடும்பங்கள். இந்த அரச குடும்பங்கள் தான் நமக்கு எல்லாருக்குமே ராஜாக்களா இதனால இவ்வளவு நாள் கொண்டாடப்பட்டிருக்கும். இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல மக்களுக்கு அவேர்னஸ் ஆகி வெளியே வரும்போது ரிபல் கிரியேட் ஆயிருக்கு. நீங்க எல்லாம் யாரா, எதுக்கு தேவையில்லாம எங்களோட இது சொல்றீங்க, எங்களோட ஃப்ரீடம் கொடுங்கன்னு சொல்லி ரிபல் கிரியேட் ஆகுது. எல்லா அரச குடும்பத்தையும் அடிச்சு நவுத்திருக்கோம். இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் நடந்த கலப்பு இனங்களின் யுத்தம். அது வந்து கலப்பு பிரீடு கிடையாது. கலப்பு இனங்கள்னா தமிழன், தெலுங்கன், கன்னடன், மலையாளி, வேற வேற லாங்குவேஜ், வேற வேற மதத்தை சார்ந்த ஆட்கள் எல்லாம் சேர்ந்து கலந்து ஒற்றை குரல்ல நின்று அந்த அரச குடும்பத்தை விரட்டி விட்டது தான் கலப்பு இனங்களின் யுத்தம், கலப்பீரர்களின் யுத்தம் அப்படின்னு சொல்றான் அவன். கலப்பு இனம் ஒன்று இருக்கு, அது பிளட் லைன். மனிதர்களையும் நாகர்களையும் கலந்து உருவாக்குன ஒரு ராயல் பிளட் லைன் இருக்கு. அவங்க தனி கேட்டகரி. மனிதர்களுடைய பெண்கள், ஆண்கள் யாராச்சும் எடுத்துக்கிட்டு அவங்க ராஜ குடும்பத்தோட இனம் சேர்ந்து அது மூலியமா கொலாபரேஷன்ல பிறந்த ஒரு இனம் இருக்கும். அது தனி லைனேஜ். அவங்க அடுத்தடுத்து அவங்களுக்குள்ளே கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுதான் ராயல் பிளட் லைன். அவங்க தான் அரசர்கள். ஸோ நமக்கும் அவங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அரசர்கள் எல்லாருமே நம்மளுடைய இரத்தவர்களே கிடையாது, நம்மளோட ஆட்களே கிடையாது. கீழே இருந்து உங்க பக்கத்து வீட்டுல இருந்து, எதிர்த்த வீட்டுல இருந்து அவங்க முன்னேறி போயெல்லாம் அரசனை மாறல. அரச குடும்பம் எப்பயுமே அரச குடும்பமாக தான் இருந்திருக்கு. இப்போ அதுலயே உங்களுக்கு ஒரு கியூரியாஸ் வரலையா? ஒரு சிலவங்களாம் எனக்கு நேற்று ஒரு கமெண்ட் கூட படித்தேன். ப்ரோ, எங்கள் ஊரில் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க ஒரு கிராமத்தில் இருக்காங்க. அந்த கிராமத்தில் இருக்கவங்க ஒருத்தவங்க மட்டும், அந்த சமூகத்தில் ஒருத்தர் மட்டும் பணக்காரராக இருப்பார். அவர் தான் பஞ்சாயத்து தலைவராக, ஊர் தலைவராக, கோயில் தலைவராக எல்லாமே இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஒரு அரசர் மாதிரி தான். நாங்கள் அவர் அரசர் கிடையாது. அரசர்னா ஒட்டுமொத்த இது சாம்ராஜ்யத்தை கண்டில் அவர் அந்த ஏரியா தலைவர். எப்படி நம்ம எலெக்ஷனில் ஜெயிக்கிறாங்களே கவுன்சிலர் மாதிரி அவங்களாம் நம்ம ஆட்கள் தான் இருப்பாங்க. இப்போ கூட யோசிச்சு பாருங்க, இந்த டெமோக்ரஸி இருக்குல்ல, டெமோக்ரஸியில் எலெக்ஷனில் சிஎம், பிஎம் இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருமே கீழே இருக்க ஆட்கள்லாம் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். எல்லாருமே சாதாரண ஆட்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு தேவை என்ன? ஒன்று ஆசை, பயம். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தேவைப்படும். அதை வச்சு அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஊரில் இருக்க ஏரியாவில் நமக்கு இருக்கிற எம்எல்ஏ, நமக்கு இருக்க எம்பி, நமக்கு இருக்க கவுன்சிலர், இவங்களாம் நமக்குள்ள இருந்து போனவங்க தானே. ஸோ இவங்கெல்லாம் கலப்பினம் கிடையாது, இவங்கெல்லாம் ராயல் பிரிட்டன் கிடையாது. அவங்க ஆட்டி வைக்கும் வெறும் கைப்பாவை. இந்த பேசிக்கை புரிஞ்சிங்கன்னா தான் நான் சொல்கிறது அரச குடும்பம். இப்போ எங்கேயாவது அரச குடும்பம் இருக்கா? உண்மையான அரச குடும்பம் இருக்கா? அப்படி சொல்லிட்டு இருக்க ஒரு கூட்டம் இருக்குது, ஆனால் அது அரச குடும்பம் கிடையாது. அவங்களும் சாதாரண மக்களோடு இணை சேரவே மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு டயானா இருக்காங்க, பிரிட்டிஷ் இளவரசி. அங்கே பிரிட்டிஷ்காரங்க வந்து ஒரு தடவை எக்ஸாம்பிளுக்கு வேற ஒரு இனத்தை கல்யாணம் பண்ணாங்கன்னா என்ன நடந்துச்சு புரியுதா உங்களுக்கு? சிம்பிள். கேட்டால் ஆணவ படுகொலை இங்கேருந்து நம்மளை ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க. ஆனால் அரச குடும்பத்துலேருந்து ஆணவ படுகொலை இருக்குது, அங்கேருந்து தான் இங்கே வந்திருக்கு. அதை பார்த்து தான் இங்கே கற்றுக்கிட்டாங்க. தன்னையும் ஒரு அரசனாக பாவிச்சுக்கிட்டு நம்ம இன்னமும் ஒரு அரச பரம்பரை நினச்சிக்கிட்டு அவங்கள மாதிரி இவங்க பண்ணுறாங்க. காப்பி பேஸ்ட். எங்கேருந்து காப்பி பண்ணப்பட்டுச்சுன்னு இருக்குல்ல, காப்பி பண்ணிட்டா மட்டும் நீ அரச குடும்பமாக ஆயிட முடியாது. அவனுக்குன்னு ஒரு தனி ரிலீஜியன் இருக்குது. இன்ன வரைக்கும் அவன் உலகத்தை இன்னமும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். இன்னும் அரச குடும்பம் இங்கே இருக்கா? ஆனால் அவன் ஆண்டுட்டு தானே இருக்கானுங்க. நம்மளை மீறி ஏதோ ஒரு ஃபோர்ஸ் பண்ணிட்டு தானே இருக்குது. அது எங்கே இருக்குது, எப்படி இருக்குன்ற கூட தெரியல நமக்கு.
ஸோ இதான் இந்த ஈஜிப்டோட மிகப்பெரிய சீக்ரெட்டே. அது ஒரு டவர், கம்யூனிகேஷன் டவர். அதான் இன்னும் ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணாமல் வச்சுருக்கானுங்க. இன்னொன்று, அதை பற்றின அதிக ஆர்கியாலஜி எவிடன்ஸ் இருக்குல்ல, அது டவர் இருக்குல்ல, டவருக்கு கீழே பயங்கரமான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, மிகப்பெரிய அண்டர் கிரவுண்ட் சிட்டி இருக்குன்ற மாதிரி ரீசெண்டாக ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. ஒரு சுருள் வடிவம் மாதிரி உள்ள போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அது ஒரு காயிலாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? திங்க் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன கான்செப்டையும் ப்ரோ வெறும் இரும்பு கோல்டை மட்டும் வச்சு மெசேஜ் அனுப்ப முடியுமா ப்ரோ? அதுக்கு தானே ஜென்ரேட்டர் இருக்கணும், அதுக்கான சம்மந்தப்பட்ட எலக்ட்ரானிக்கல் ஐட்டம்ஸ், அதுக்கான தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கணும்ல. ஈஜிப்டுக்கு கீழே மிகப்பெரிய ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதை யாருமே ஆர்கியாலஜி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பிங்ஸ் சிலைக்கு கீழேயும் மிகப்பெரிய அண்டர் கிரவுண்டில் பல லேயர் பை லேயராக ரூம்ஸ் இருக்குது. இன்னும் அதை எடுக்க விட மாட்டாங்க, சர்ச் பண்ண விட மாட்டாங்க. காரணம் என்ன? எடுத்தா மனித குலத்தோட ரகசியம் பல வெளியே அம்பலப்படும். நிறைய ரகசியங்கள் இருக்கும். அதாவது இந்த காலகட்டங்களில் நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத விஷயங்கள் அவங்க 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே யோசிச்சு செஞ்சிருக்காங்க. அப்படின்னா யார் அவங்க? இவங்க சொல்லிடுவாங்க உடனே தமிழர்கள். சரி, தமிழ்னு வச்சுக்க சாமி. தமிழ்னா போனாலும் அவனோட நாலேஜ் எங்கே போச்சு? அங்கே போய் புதைச்சு வச்சுட்டு போவானா? இங்கே வாழ்ந்துட்டு இருந்தவன்ட்டே நாலேஜ் இல்லையா? இங்கே வாழ்ந்துட்டு இருந்த நாலேஜ் தான் குமரிக்கண்டத்தில் ஒளிஞ்சிருக்கு, அதையும் எடுக்க விட மாட்டேன். நீங்கள் இன்னொன்று யோசிச்சு பாருங்க, குமரிக்கண்டத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய ஆர்கியாலஜி பண்ணுறாங்கல்ல, இந்த தொல்பொருள் படிமத்தை எடுக்கவே விட மாட்டாங்க. சிம்பிள். இந்த தொல்பொருத்தை பற்றியும் ஆர்கியாலஜியை பற்றியும் ஒரிசா பாலு பேசினார், காணாம போயிட்டார். இந்த ரகசியங்களை பாரிசாலன் கூட சொன்னான். ஈஜிப்டில் போய் கூட ஒருத்தர் ரிசர்ச் பண்ணிட்டு வந்தார். அவரோட புக்கு கூட நான் படித்தேன்னு சொன்னார். படித்த பாரிசாலன் இருக்கான், தெரிஞ்சுக்கிட்டு அவர் இப்போ இல்லை, உடல்நிலை சரியில்லாமல் இறந்துட்டாராம். ஒரிசா பாலு உடல்நிலை சரியில்லாமல் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஜவகர், கண்டி நாயக்கர் ஆவணப்படம் முதல் ரகசியம் வெளியே வந்துச்சு. இலுமினாட்டி மாதிரி இது ஒரு ரகசியம் வெளியே வந்துச்சு. அவரும் இல்லை. நான் முத்துக்குமார், நாம் தமிழர் கட்சிக்கு முன்னாடி இருந்த ஒரு ஆள், அதாவது ஒருங்கிணைப்பாளர், அவரும் இல்லை. ஏதாவது சம்திங் தப்பா இருக்குல்ல? ஸோ இந்த மாதிரி விஷயத்த நீ பேசிட்டு இருக்க அப்புறம் நீ இல்லாமல் போயிரு அப்புறம்னு தெரியல. நீங்க எல்லாரும் விழிப்புணர்வோட இல்லை அப்படின்னா இது நடந்துகிட்டே இருக்கும். இது நடந்துட்டு தானே இருக்கு, அடுத்தடுத்து நடந்துட்டு தானே இருக்கு. அப்போ யாரோட ஏதோ ஒரு விஷயம் மறைக்கப்படுது, ஒழிக்கப்படுது, பதுக்கப்படுதுல, அதை பதுக்க விடாம எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு பரப்புங்க. ரகசியமா இருக்க வரைக்கும் தான் அவனுக்கு தைரியம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா மாட்டிக்கிட்டான்ல. அதுக்காக தான் 12,000 ஆண்டுகளாக தூங்கிக்கிட்டு இருந்த எரிமலை வெடிச்சிருக்கு. எத்தியோப்பியான்ற ஒரு ஊரை பத்தி கொஞ்சம் தேடி பாருங்க. அதுக்கும் நமக்கும் தொடர்பு இருக்கு, ராணிக்கு தொடர்பு இருக்கு. சிகப்பு, மஞ்சள், பச்சை, இந்த கலர்ல ரகசியம் இருக்கு, அதையும் தேடுங்க. அதை நான் இதுல கூட சொல்லியிருப்பேன். அதனால சித்தார்த்தம் நடிச்சிருப்பாப்ல இல்லை, சித்தார்த்தம் நடிச்ச இந்த பழைய படம் ஒரு புராண கதை மாதிரி இருக்கும்ல. அந்த காலத்தில் இந்த நாடகம்லாம் நடத்துவாங்களே, அதெல்லாம் டக்குன்னு தெரியல. அந்த படம் பேர் வந்துச்சுன்னா காவிய தலைவன் நினைக்கிறேன், சம்திங். காவிய தலைவன் படத்தில் சொல்லியிருப்பேன், சிகப்பு மஞ்சள் பச்சையை பற்றி ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்தியாவில் வடக்கு பக்கம் இருள் சூழ்ந்துகிட்டு இருக்கான், மேகங்கள் இருள் சூழ்ந்தான். டெல்லியில் காற்று மாசுபட்டுருச்சு, இப்போ இருள் சூழ்ந்து ஃபுல்லாக இந்த மேகம் மறைக்குது, ரொம்ப டஸ்ட்டாக வந்து உட்கார போகுது. ஒரு டைனோசர் காலத்தில் மிகப்பெரிய எரிமலை, அந்த ஆஸ்ட்ராய்டு விழுந்துச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அந்த மிகப்பெரிய வெடிப்புல இருந்து உருவான அந்த புழுதி இருக்குல்ல, அந்த புழுதி லேயர் வந்து ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் வந்து மேகத்தை மூடிடுச்சு, வானத்தை மூடிடுச்சு. அதனால ஐசேஜ் வந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாள் மூடிடுச்சுன்னா சூரிய ஒளி பூமிக்குள்ளேயே வரல அப்படின்னா அது கண்டிப்பாக ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும், தண்ணிலாம் ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும், பல விஷயங்கள் நடக்கும். ஸோ இப்போ அதுக்கான 12,000 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். நிப்ரு பிளானட்னு ஒன்று இருக்குது. அது 12,000 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை சூரிய குடும்பத்துக்கு பக்கத்தில் வரும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது நடக்குதா, அந்த அலைன்மெண்ட் நடக்குதா? ஸோ அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு எலிமலை வெடிக்குது, ஒரு சுனாமி ஒன்று இருக்குது, மிகப்பெரிய சுனாமி ஒன்று வெயிட்டிங்கில் இருக்குது. அது இப்போ கிடையாது, வேர்ல்டு வார்லாம் நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம போரில் அந்த மாதிரி டைமிங்கில், அது வந்து 2030-38 அந்த டைமிங்கில் இருக்குது. மிகப்பெரிய சுனாமி, நீங்கள் வாழ்நாளே பார்க்க முடியாத ஒரு சுனாமி வரும். எப்படி நம்ம ஊரில் இந்த கீழடிலாம் என்கிட்ட ரொம்ப நாள் முன்னாடி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ப்ரோ கீழடி தண்ணிக்குள்ளே புகஞ்சிருக்கு ப்ரோ, அது வந்து ஒரு 40 அடி 50 அடிக்கு தண்ணி வந்தால் மட்டும்தான் அந்த இடம் மூழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மூழ்கின இடமே தெரியாத அளவுக்கு ஆகணும்னா அந்த அளவுக்கு மண் படிஞ்சாதான் அது மூடி இருக்குன்னு சொன்னார். ஆமாம் ப்ரோ, கரெக்டு தான் ப்ரோ, ஏன் ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை ப்ரோ, இதே மாதிரி உலகம் முழுக்க பெரிய பெரிய நாகரிகம், பழமையான நாகரிகம் எல்லாமே பூமிக்கு அடியில் தான் இருக்குது. ஒரு 2-3 அடி இல்லை 4-5 அடிக்கு கீழே தான் போய் படிஞ்சிருக்கு. இது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பேட்டர்னில் ஒரே காலகட்டத்தில் அழிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார். இதைத்தான் நாமளும் சொன்னோம், ஆழி பேரலை, குமரி கண்டம் அழிஞ்சிச்சுல அந்த கான்செப்ட். அந்த டைமிங்கில் மொத்தமாக இருக்க சிவிலைசேஷன் எல்லாமே பூமிக்கு அடியில் போச்சு.
குமரிக்கண்டம் அழிஞ்சது 12,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதாவது அப்பயும் எரிமலை சம்பந்தமா கனெக்ஷன். டைனோசர் அழிஞ்சிச்சு பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி, அப்பயும் எரிமலை சம்மந்தப்பட்ட விஷயம். அதாவது எரிக்கோள் விழுந்து சம்பவம். அது வந்து ஆஸ்ட்ராய்டு மாதிரி தான், அது வந்து புகை மண்டலமாக தான் ஆகும். அதே மாதிரி தான் கேன்சர், சேம் கான்செப்ட். ஸோ இது இப்போ 12,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருப்பி எரிமலை வருது, உலகம் அழிய போதாகும். அது இப்போ கிடையாது, அது ஒரு கான்செப்ட். மெதுமெதுவாக நடக்கும், உடனேலாம் நடந்து உடனேலாம் அழியாது. ஸோ மெதுமெதுவாக நடக்கும். அதுக்கான ஆயத்தமான வேலைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. சுற்றி முற்றி கவனிங்க, புராணங்களை திருப்பி படித்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு வரலாற்று ரீதியான ஒரு விஷயம் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த பாயிண்ட்டை பிடிச்சிங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். இதோட ஈஜிப்டில் வந்து இந்த மெசேஜோட நிப்பாட்டிக்கும், இது ஒரு டவர்னு அதோட நிப்பாட்டிக்கும். இன்னும் அதுக்கு நிறையா இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் அடுத்த வேற ஒரு எபிசோடால வேற ஒரு வீடியோவாக போட ஆரம்பிப்போம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. சேனலில் மெம்பர்ஸை ஆட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜாயின்ற பட்டன் போட்டுவிடுங்க. சூப்பர் தேங்க்ஸ் சூப்பர் சேனல் பண்ணேன் எஸ்என்ட்ரெஸ் சிம்பல் தட்டி விடுங்க. உனக்குள்ள இருக்கிற வலிய என்னால உணர முடியுது. உனக்கு சாவு வேணுமா இல்ல வாழ்க்கை வேணுமா? இரவுல பயணிக்கிறவங்களை காப்பாத்துவேன்னு எனக்கு சத்தியம் பண்றியா? திரும்பவும் வாழ்றதுக்கு வா. The choice is yours.